ஹாய் வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு நாங்கள் வந்து உருகாம குளத்துக்கு தான் வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வெள்ளம் இங்கெல்லாம் வத்திட்டுது, கொஞ்சம் பரவாயில்ல. பாருங்க, இன்னைக்கு உருகாமத்து குளத்தில் தான் நிற்கிறோம். போன கிழமை வந்து மலைக்குள்ளே காற்றுக்குள்ளே வந்து வீடியோ போட்டோன்னா சரியான வெள்ளம் இங்கால பக்கமெல்லாம் தண்ணி ஓடிக்கொண்டு தான் போனது. இப்போ வந்து ஓரளவு தண்ணி குறைஞ்சிட்டு இங்கால வந்து தண்ணி ஓடிக்கொண்டு இருக்கு. பாருங்க உறவுகளே, பார்த்தீங்களா தண்ணி இங்கால ஸ்பீடாக போகுது. நாங்களும் மீன் பண்ணுவோம் குளத்தில் தான் இன்றைக்கி வந்து நாங்கள் இன்னைக்கு ஏன்னாப்பா மீன் பண்ணுவோம் தான் நாங்கள் வந்து நாங்கள் ஏன்னா மீன் பண்ணுவோம் அன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு வரையும் காணல. இங்கால வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறாங்க. குளத்தை பார்த்து நீ என்ஜாய் பண்ணி போகிறதுக்காக இங்கால வந்திருக்கிறாங்க. வெயிலாக இருக்குது. தொடர்ச்சியாக எங்கட காணொலியை பாருங்க உறவுகளே. நாங்கள் மதினைக்கு உருகாமத்து குளத்தில் ஒரு பக்கம் ஒரு சைடில் இருக்கிறோம். நாங்கள் மேலே குளக்கடலை ஏறி போகல, பார்த்தீங்கன்னா அது தூரத்தில் இருக்குது. இனி சின்னால் இந்த இருக்கிறார், இவரையும் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் இங்கே பாருங்க. அதனால் நாங்கள் போகலை பயத்தில். இனி காய் சொல்லுங்க, காய் சொல்லுங்க, காய் சொல்லுங்க. இனி சின்னாக்களுக்கு தண்ணி ஏண்டா நோமலாகவே விருப்பம் பிரகாரதான நாங்கள் போகலை. பார்த்தீங்களோ தண்ணி ஓடிக்கொண்டு போகுது உறவுகளே. அங்கால வந்து தூண்டல் போட்டு கொண்டு இருக்கிறாங்க. அங்கால வீசல யாருமே. இல்லாட்டி நாங்கள் இன்னைக்கு மீன் பண்ணுவோம் தான் நாங்களும் இன்றைக்கு வந்து நானும் ஹஸ்பண்டும் சின்னம்மானும் வந்து நாங்கள். பார்த்தீங்களா அழகான இடம் வந்து இது. ஆனால் வெந்நீரம் வந்து வரையில்லாது. இதெல்லாம் தண்ணி ஃபுல்லாக ஸ்பீட்டாக போய் கொண்டுள்ளது. போன கிழமை நான் போட்ட வீடியோவை பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஃபுல்லாகவே தண்ணி போய் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கால வந்து நான் போன கிழமை வந்து போட்ட வீடியோவில் ஃபுல்லாக இதெல்லாம் வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஃபுல்லாகவே தண்ணி தான். இப்போ தண்ணியெல்லாம் வந்தால் ஒரு 5 நாள் இருக்கும். ஏன்னா மழை இல்லை, இப்போ தண்ணியெல்லாம் இல்லை. தண்ணியெல்லாம் ஓடிட்டு எங்கால போயிட்டோட தெரியாது. தண்ணியெல்லாம் பார்த்தீங்களா. இந்த கல்லுக்குள்ளையெல்லாம் வந்து நிறைய மீன் பிடிப்பாங்க. இப்போ யாரையும் காணல. அதுக்குள்ளே எல்லாம் மீன் இறால் கூனி எல்லாம் படிப்பாங்க. நிறைய பேர் காணல. நாங்களும் வந்து பார்த்தோம். இங்கால வந்து மீன் பிடிப்பாங்க, வாங்கலாமான்னு தான் வந்து நம்ம ஒரு வரையும் காணல. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மலைக்குள்ளேயும் யாரோ சமைச்சு சாப்பிட்றாங்க மீனெல்லாம் பிடிச்சி. நீங்களும் வந்து பாருங்க, அழகான இடங்கள், மரங்கள் இருக்கலாம். நம்ம நிறைய கல் இருக்கு பார்த்தீங்களோ. இருக்கிறதுக்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இந்த டைமில் வந்தீங்கன்னு சொன்னால் ஓகே, வந்து ஃபன் பண்ணிட்டு போகலாம். ஆனாலும் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். பார்த்தீங்களா சின்னாக்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் கவனமாக இருக்கணும் உறவுகளை. இங்கே பாருங்க தண்ணி ஸ்பீட்டாக இங்கெல்லாம் போய் கொண்டு இருக்குது. பார்த்தீங்களா ஸ்பீட்டாக பங்காளியெல்லாம் போயிடல, அது பயம். இது வந்து இன்னும் ஒரு கிழமையில் வந்து மழை பெய்யலைன்னு சொன்னால் இந்த தண்ணியெல்லாம் பற்றிடும். இதனால ஆட்கள் வந்து மீன் பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்களா நல்ல அழகான இடம் இது. வந்து உருகாமத்து குளத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த குளம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் செங்கலடி பதுளை வீதி உருகாமம் என்ற இடத்துல அந்த இந்த குளம் இருக்குது. சாரி, நாங்கள் வந்து படிச்சல் வீதி. அதாலையும் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த குளத்தை வந்து பார்க்கலாம். நல்ல அழகான இடம். வந்து அங்கெல்லாம் ஃபுல்லாகவே போகையில்லை. அது குளத்தை பெருசாக காட்டணும்னு சொன்னால் நாங்கள் வந்து அங்கே வந்து பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஏணி இருக்குது, படி குளக்கட்டு. அதால் ஏறித்தான் நாங்கள் பின்னுக்கு குளத்தை சுற்றி காட்டணும். ஆனால் போகையில் அது சின்னாலையும் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் சேஃப்டி இல்லை. அதனால் நாங்கள் வந்து அங்கால போகலை, இங்கால சைடில் தான் இருக்கிறோம். இது மழகான இடம். வந்து ஃபுல்லாகவே கல் பார்த்தீங்களா, கல் மலைகள் ஃபுல்லாகவே. நாங்கள் இப்போ ஒரு 1 இயருக்கு மேலே நாங்கள் வந்து இங்கெல்லாம் வந்து கல் பெருசா இல்லைனப்பா. இப்போ வந்து நாங்க இந்த அண்டு வந்து வெள்ள டைம் அந்த வீடியோ எடுத்துட்டு போனேன். நான் உறவுகளுக்கு ஷேர் பண்ணிருப்பீங்க. இப்போ வந்து நிறைய கல் வந்து கொஞ்சம் பெருசா தான் இருக்குது. கல் எல்லாம் இங்கே பாருங்க நிறைய இருக்குது. ஆனா வீசுறாக்கள் யாரையுமே காணல. நாங்களும் மீன் வாங்க வந்தா ஒருவரையும் காணல. இந்த ஒரு ஆள் வீசுறாரு தண்ணிக்குள்ள இறங்கி. பாத்தீங்களா இங்கெல்லாம் காட்டு உறவுகளே பாருங்க, அப்படி வீசுறாங்கன்னு சொல்லி பாருங்க. குளத்தை பார்க்கறதுக்கு மிகவும் அழகா இருக்குது தண்ணி. ஆனாலும்
எங்களுக்கு பயமாக இருக்குது. சின்னால கூட்டிகிட்டு வந்து நம்ம கல் வந்து உயரமான கல்லில் தான் நானும் நிற்கிறேன். சில வேளையில் கொண்டு விழுந்தாலும் என்ன, அதனாலே கொஞ்சம் சேஃப்டி முக்கியம் நமக்கு. வீடியோ ஒரு பக்கம் இருக்க, சேஃப்டி முக்கியம் தானே. அதில் வந்து மீன் வீசுகிறாங்க, வெயில் தானே. பார்த்தீங்களா, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே மீன் வந்து சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் வந்து வேண்டி சமைச்சி இங்கே இதிலே சமைக்கலாம். கல்லில் வந்து அடுப்பு முட்டி இங்கெல்லாம் சமைச்சிருக்காங்க நிறைய பேர். சமைச்சி சாப்பிட்டு ஒரு டேஸ்ட்டு தான். அதுவும் வந்து குளத்தில் வந்து மீன் வேண்டி அவடத்துலேயே வந்து சமைச்சி சாப்பிட்றது ஒரு தனி டேஸ்ட்டு தான். நீங்களும் வந்து எங்கடா குளத்தை பாருங்க, ஃபன் பண்ணுங்க. ஓகேவா உறவுகளே? சரிங்களா? இங்கே வந்து பாருங்க, மீன் பிடிச்சிட்டு அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லி. குளக்கட்டு பார்த்தீங்களா, தூண்டலோட போகிறாங்களாக்கள் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக. இந்த வெள்ளை டைம் வந்து தூண்டலுக்கு வந்து நிறைய மீன் படம். வீசி பிடிக்கிறத விட தூண்டலில் வந்து நிறைய மீன் பிடிச்சி எடுப்பாங்க. சின்ன சின்ன பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க குளம் பார்க்குறதுக்காக. பார்த்தீங்களா, இதில் வந்து தண்ணி சலசலன்னு ஓடிக்கொண்டே இருக்குது விடாமல். கதவை பூட்டி வச்சிருக்கிறாங்களா, விடாண்ட வச்சிருக்கிறாங்களா? அங்கே வந்து மீன் வந்து வீச போகிறாங்க. பார்த்தீங்களா உறவுகளே? இப்போ நாங்கள் மீன் வந்து அவங்ககிட்ட தான் வேண்ட போகிறோம். தருவாங்களோ இல்லையோ தெரியல. இதுக்கு அவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க வீசுறதுக்கு. பார்த்தீங்களா, வந்து குளத்துக்கு முன் கதவுக்கு முன்னுக்கு தான் அவங்க வீசுகிறாங்க. இப்போ தண்ணி வந்து ஓடி வரக்குள்ள மீனும் சேர்ந்து வரந்தானே, அதான் அந்த கதவுக்கு முன்னுக்கு நின்று வீசுகிறாங்க. பார்த்தீங்களா? பார்த்தீங்களா, இப்போ நாங்களும் குளக்கட்டுக்கு கிட்ட தான் போக போகிறோம். தண்ணியும் ஸ்பீட்டாக போய் கொண்டு இருக்குது, பயமாக இருக்குது. பார்த்தீங்களா உறவுகளே? நாங்கள் மீன் பண்ணுறதுக்கு போகிறோம். கதவடிக்கு தான் நாங்கள் போகிறோம். பயமாக இருக்குது போகிறதுக்கு. கவனம் போகிறது, தம்பியை தூக்கிட்டு கவனம் பாருங்க. ஹஸ்பண்ட் அங்கே தான் போயிட்டாரு. எங்களுக்கு பயமாக இருக்குது, பயமாக இருக்குதுன்னு. கவனம், நானும் இப்படி போகிறது. ஐயோ கவலையே, பயமாக இருக்குது. ஹாய், நாங்கள் இங்கே தான் வந்துட்டோம். பார்த்தீங்களோ, சரியா பயந்து போய் தான் வந்தேன் நான். ஐயோ பாருங்கடா குளத்தை உறவுகளே. நாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கண்டா, மீன் வீசி கொண்டு தான் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து கதவடிக்கு தான் போகிறோம் மீன் பண்ணுறதுக்கு. உருகாமத்து குளத்து கதவடிக்கு தான் போகிறோம். மீன் பாடுதா? கவனம், சின்னாக்கள்லாம் தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. பார்த்தீங்களா, இங்கே வந்து தூண்டல் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து குளக்கட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். ஒரு காமத்து குளம். நான் குளத்தை காட்டுறேன், பெரிய குளம். இது வந்து மழை டைமுக்கு இது ஃபுல்லாக தண்ணி மேல் வந்திருந்தது. இப்போ வந்து தண்ணி குறைஞ்சிட்டு, வெயில் தாலியே தண்ணி குறைஞ்சிட்டுது. பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒரே ஆக்களாக இருக்கிறாங்க, சத்தமாக இருக்குது. அதனால மீன் கட்டு கொண்டு இருக்கிறோம். இதான் வந்து குளத்துக்கு நாங்கள் இறங்கி பார்க்குற வந்து படி. போன தடவை நான் வந்து வீடியோ போகிறதுக்கு இது ஃபுல்லாக தண்ணி மேல் வந்துட்டுது, பயமாக இருந்தது. இங்கே வந்து மீன் வீசுகிறாரு. நாங்கள் மீன் வாங்குறது தான் இவங்கிட்ட வந்திருக்கிறோம். குளத்துக்கு முன் கதவுக்கு முன்னுக்கு தான் நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் குளத்துக்கு கதவு பார்த்தீங்களா உறவுகள் எப்படி நான் ஸ்பீட்டாக வருதுன்னு சொல்லி. எங்களை ஹோகையில்லாத மீன் வீசுகிறவங்க அவடத்தில் நின்றுதான். நாங்களும் ஆசையாக மீன் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். இந்த குட்டி மீன் தான் இப்போதைக்கு வந்து இந்த உருவாங்க குளத்தில் வந்து வீசுறதாங்களுக்கு படகாமன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா? ஓகே, நாங்கள் வந்து மீன் வேண்டிட்டோம். அவங்கள்ட்ட தான் நாங்கள் வந்து மீன் வேண்டினாங்க. இது வந்து சின்ன மீன் தான். இது வந்து எனக்கும் தெரியாது என்ன மீனுன்னு சொல்லி. மொண்டான் மீனாம். இது வந்து கருவாடு காய வச்சு தானா சாப்பிடுவாங்களாமன்னு சொல்லி எங்களுக்கும் தந்தாங்க. நாங்கள் கேட்டதுக்காக இல்லைன்னு சொல்லாமல்
இந்த மீன் நாங்களும் வேண்டி எடுத்துட்டோம். எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் தந்தவங்க, காசு ஒன்று வேண்டி எடுக்கலை. அது வந்து நெத்தலி மீன் மாதிரி தானா, கருவாடு நெருப்பில் போட்டு காய வச்சு ஒரு நம்ம வந்து சமைக்கும்போது அது வந்து போட்டு சமைக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்குமாமன்ட்டு சொல்லி அவங்க தான் எங்களுக்கு சொன்னாங்க. வேறு மீன் வந்து பெரிய மீன் எதுவும் படலையா இப்போதைக்கு. வந்து எங்களோட உருகாமத்து குளத்தில் வந்து இந்த மீன் தானா படலாமன்னு சொல்லி எங்களுக்கு இந்த மீனை தந்தாங்க. இனி நாங்களும் போகிறதுக்கு லேட் ஆகிடுது, போகிறோம் உறவுகளே. இந்த ஹஸ்பண்டு நானும் இங்கே குட்டி மகனையும் கொண்டு வந்து நாங்கள் இனி லேட் ஆகுது, இங்கே வந்து குளத்தில் வந்து நீண்ட நேரம் நிற்க இயலாது, அதனால நாங்கள்லாம் வீட்டை போகிறோம். பார்த்திங்கன்னா வந்து இப்போ குளத்தில் வந்து நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம். இப்போ இப்படி தான் நாங்கள் வந்த இடத்துக்கு போகிறதுன்னு சொல்லி நான் பயந்து போய் தான் மெதுவாக போகிறேன். என்னென்னு சொன்னால் கல் இடைக்குள்ள தண்ணி. ஓகே, பயமாரிக்கு புதுசாக பார்க்குற உறவுகள் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட யூடியூப் சேனலுக்கு. தொடர்ச்சி எங்கள் சேனலோடு இணைந்திருங்கள் உறவுகளே. நாங்களும் வெளியாகி வந்துட்டோம் குளத்தில் இருந்து. பார்த்திங்கன்னா வந்து வெளியில் இது வந்து போன தடவை நான் வந்து வீடியோ போடக்குள்ள இது ஃபுல்லாகவே தண்ணி வந்து ஃபுல்லாகவே தண்ணியால் தான் இந்த வயல்வெளி எல்லாம் இருந்தது. இங்கே யானை வெளி இருக்குது. வந்து 5 மணிக்கு அப்புறம் இங்கே வர இல்லாது இந்த ஹஸ்பண்ட் முன்னுக்கு தம்பி மகனையும் கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே ஃபுல்லாகவே இங்கே வந்து காடு. இங்கே வந்து வடிச்சலுக்கு போகிற ரோட்டு இருக்குது, அதாவது வடிச்சல் கடந்து வந்து கித்தூர் குளத்துக்கு போவாங்க, அந்த பாதை தான் இங்கால இருக்குது. நாங்கள் வந்து வீட்டை போகின்றோம், லேட் ஆகுது. வந்து மக்களுக்கு வந்து வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டேன். பார்த்துறீங்க புதுசாக பார்க்குற உறவுகள் வந்து எங்களோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே. இன்றைக்கி வந்து புதுசாக ஏதோ வீடியோ எடுக்கும்போது நான் வந்து புது ஏதாவது தாவரங்கள், காய்கறிகள், ஏதாவது செடி கொடியை கண்டால் வந்து நான் அதை பற்றி மக்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஓகே, புதுசாக நான் இன்றைக்கி வந்து போன இடத்துல தான் இந்த அரைக்க காயை பற்றி கண்டேன். நான் உடனே நான் வந்து ஆஞ்சு எடுத்து ஓகே இந்த காயை பாருங்கள் உறவுகளே, நல்லா பார்த்து பாருங்கள். நான் உடனே கண்டது வந்து ஆஞ்சு எடுத்துட்டேன். ஹஸ்பண்ட் சொன்னார், எதையாவது கண்டா உடனே நீ ஓடி போய் ஆஞ்சு எடுத்துருவேன்னு சொல்லி. நான் சொன்னோம் வந்து இதை வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து எங்களோட உறவுகளுக்கு நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணணும், அது வந்து ஒரு பிரயோசனத்துக்குரியதாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நானும். அதை பற்றி எனக்கு தெரியும். ஓகே, இது வந்து எங்களோட இடத்துலலாம் இல்லை, இது வந்து குளத்தில் தான், ஆறுகளில் தான், அந்த குளக்கரையில் தான் இந்த காய் வந்து இந்த மரம் வந்து முளைக்கும். இந்த காய் வந்து கூடுதலாக வந்து பாருங்கள், இது வந்து மாரி காலம், இந்த நேரத்தில் தான் இந்த காலத்தில் தான் வந்து இது வந்து காய்க்கும். இது என்னத்துக்கு வந்துன்னு நான் சொல்கிறேன். அதாவது இந்த மாரி காலத்தில் வந்து கூடுதலாக அந்த தண்ணியில் திரிகிற ஆக்களுக்கு வந்து காலில் வந்து சேற்றுப்புண் வரும். ஓகே, தண்ணியில் நின்றா வந்து கால் கடிக்கும், கொப்பளம் வருமே சேற்றுப்புண். அதுக்கு வந்து இந்த காயத்தான், இது பேர் வந்து சேற்றுப்புண் என்று சொல்லுவாங்க, சேற்றுப்புண் காயன்னு தான் சொல்லுவாங்க. இதை எடுத்துகிட்டு வந்து அந்த நம்ம இப்போ காலில் வந்து ஒரு கடி வந்துட்டு அந்த இடத்துல வந்து உடைச்சி போட்டு தேய்க்கிறது கட்டாயம். இன்னொன்று நான் சரி, நான் காட்டின காயை பார்த்துருப்பீங்க உறவுகளை. இது வந்து மிகவும் நச்சுத்தன்மையானது தான். வந்து இது வந்து சின்ன பிள்ளைகள்கிட்டையெல்லாம் நீங்கள் வந்து காட்டிடாதீங்க. பார்த்தா வந்து இது ஒரு மிளகாய் மாதிரி தான், சிவப்பு ரொம்ப அழகாக இருக்கும் பழுத்து போய், ஆனால் மிகவும் வந்து நச்சுத்தன்மை உடையது. இப்போ வந்து மாரி காலத்தில் வந்து நம்ம காலில் வந்து தண்ணியில் நின்றா நிறைய நேரம் கடிக்கும், சேற்றுப்புண் வருமேன்னு. அதுக்கு வந்து இந்த காயை வந்து உடைச்சிட்டு, இந்த பழம் கூடுதலாக வந்து இது பழம் வந்து சிவப்பு நிறத்தில் இந்த பழத்தை உடைச்சிட்டு அந்த இடத்துல தேய்ச்சோம்னு சொன்னால் உடனே அது சரியாயிடும். ஓகே, பாருங்கள் உறவுகளே, நான் இந்த காயை வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறது அப்படி இருக்குன்னு சொல்லி உடைச்சி காட்டுறேன். ஆனால் இது வந்து மிகவும் நஞ்சு. கட்டாயம் வந்து சின்ன பிள்ளைகள் வந்து எடுத்தோடனே வந்து பழம் சாப்பிட்றேன்னு சொல்லி வாய்க்கில் வச்சு சாப்பிட பார்ப்பாங்க. வந்து கவனம், பிள்ளைகள்கிட்டலாம் கொடுத்துட்றாங்க. இது வந்து இப்போ நமக்கு கடி ஏற்பட்டால் அந்த இடத்துல இருந்தால் இருக்குது மஞ்சள் நிறமாக, இதை எடுத்து நீங்கள் சிதைச்சி விட்டீங்கன்னு சொன்னால் உடனே சுகமாயிரும். இப்போ எடுத்துக்கலாம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு, ஐயோ எனக்கு சேற்றுப்புண் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போகணுமா அப்படி இப்படின்லாம் நீங்கள் வந்து யோசிக்க தேவையில்லை. உங்களோட இடத்துல வந்து இருந்ததுன்னு சொன்னால் எனக்கு இருக்குதான்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இதை பற்றி உங்களுக்கு எதுவுமே என்கிட்ட கேட்கணுமான்னு சொன்னால் கமெண்டில் கேளுங்க உறவுகளே. இன்றைக்கி நாங்களும் வந்து லேட் ஆகிட்டு இப்போ பைக்கில் போய் கொண்டு இருக்கிறோம் எங்களோட வீட்டை தான் உறவுகளே. எங்களோட காணொலிகள்லாம் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருக்கும் உறவுகளுக்கு நிறைய விடயம் வந்து பிரயோசனமானதை நான் மக்களுக்கு ஷேர் பண்ணினேன். ஓகே, பாய்.